ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் பல. நான் வெகு நாட்களாக வள்ளல் பெருமான் பாடிய பாடலுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல விழைந்தேன். அதனை எப்படி யூடியூபில் சொல்வது, எப்படி அப்லோட் செய்வது என தெரியவில்லை. தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்று பெருமானுடைய கருத்துக்களை சொல்ல விழைந்துள்ளேன். இதில் ஏதேனும் தவறு இருப்பின் மன்னிப்பர்கள் என கருதுகிறேன். இப்போது கருத்துக்களுக்கு உள்ளே போகலாம். திரு அருட்பா தொடங்கும் முன் ராமலிங்க பெருமான் ஒரு வாக்கியத்தை மொழிகிறார். அது என்னவெனில், எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வல்லான் தனியே ஏத்து என்று சொல்கிறார். இந்த சத்திய வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, யார் முதலில் சொன்னார்கள், எப்பொழுது இந்த வார்த்தை சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேணும். முதலில் ஐயாவின் மானசீக குருவான திருஞான சம்பந்தர் அவர்கள் அடியார்களுக்கு எந்த விதமான இயற்கை துன்பங்கள் வாராது என் ஆணை என்று சொல்கிறார். அந்த பாட்டு பாடுகிறேன். ஞான சம்பந்தர் பாடிய பாட்டு என்னன்னா, வினை கெடுதல் ஆணை நமதே வானிடை வாழ்வர் மண்மிசை பிறவார் மற்றிதற்கு ஆணையும் நமதே அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல, தேனமர் பொழில்குள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானுறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்லுவார். ஆணை நமதேங்கிற அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தைகள் ஐயா இவருடைய குருவான ஞானசம்பந்தர் மூலமாக வந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் ஆணை நமதேன்னு வரும். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மண்டிடும் சத்தியம் ஈது சதானந்தி ஆணையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வழியாக ஏன்னா ராமலிங்க பெருமான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் இல்லையா, மரபு இல்லையா, அதனால தான் இவர் அந்த ஆணை அப்படிங்கிறத அவர் உபயோகப்படுத்துகிறார் என்பதை நீங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். பிறகு அடுத்த பகுதியில் நம்ம முதல் திருமுறையிலேருந்து 6 திருமுறை வலைகளையும் நம்ம பார்த்து நம்ம பரிமாறிக்கொள்ளலாம். வணக்கம்.